எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. இங்க ரவா தோசை சாப்பிடாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாருமே அப்ப ரவா தோசை சாப்பிட்ருக்காங்க. எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட்ருக்கீங்களா, வீட்டில் சாப்பிட்ருக்கீங்களா? ஹோட்டல். வீட்டில் எத்தனை பேர் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றாங்க. நான் இந்த பிஸ்னஸ்க்கு வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ரவா தோசை செய்வாங்க. செய்கிறப்போ பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கப்போ நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு ப்ராடக்டாக போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் தமாஷுக்கு சொன்னார். அது உண்மையிலேயே நிஜமாயிருச்சு. இவங்க பண்ண ரவா தோசையை சாப்பிட்டு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, எந்த மைதாவும் ஆட் பண்ணாம கெமிக்கல் இல்லாம தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. எல்லாரும் ரவா தோசை வந்து சரியா வராது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. இது மிக்சிங் வந்து கரெக்டா இருக்கு. அதுல இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வாட்டரும் கூட எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ½ நீங்க ஊற வச்சுட்டு இந்த ரவா தோசை மட்டும் எப்படின்னா அந்த கல் சுற்றி ஊற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊற்றணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, அந்த பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் இதெல்லாம் தாளித்து போட்டுக்கலாம். வெங்காயம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். அதை சுற்றி ஊற்றும் போது நல்லா ரோஸ்டாகவே வரும். திருப்பி கூட போட தேவையில்லை. அந்த தோசை ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக வரும் உங்களுக்கு தோசை. உங்களுக்கு இதை பர்சனல் வீட்டு யூஸுக்கு வேணுனாலும் நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 790-474-9891. வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான்.